எபிரேயர் 11:13 கவனிங்க. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இன்னைக்கு இதுல 4 ஸ்டெப் பார்க்குறேன் இந்த வசனத்துல. 1, கவனிங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாம என்ன பண்ணிட்டாங்களா? போயிட்டாங்க. 1. 2வது, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி என்ன பண்ணாங்களா? அணைத்து கொண்டாங்க. 3வது, பூமியின் மேல தங்களை அந்நியரும். 4வது, விசுவாசத்திலே மரிச்சிருக்காங்க. 4 பாயிண்ட நம்ம பார்க்க போறோம் இல்லையா? பாருங்க, அவனை அழைச்சாரு, வரான், பஞ்சம், எதிரிகள் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து சந்திக்கிறாரு. 3வது, இதெல்லாம் சந்திச்சு நிறைய சீமனா மாறிடுறான். ஊரே பேசுது, இவ்வளவு சொத்தெல்லாம் இருக்குது, மலடனா இருக்கிறானே அப்படின்னு, எப்படி இது ஆகும் அப்படின்னு சொல்லி அதையும் சாத்தியமாக்குறாரு இல்லையா? அதில் தான் இப்போ தங்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதையும் சாத்தியமாக்குறாரு. எப்படி சாத்தியமாக்குனாரு, ஏன் அவங்க நீக்கிறான் அப்படின்றதெல்லாம் இங்க சொல்ல வர. ஃபர்ஸ்ட் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினதை அடையாமல் போனார்கள். எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினதை அடையாமல் போனார்கள். இந்த வசனத்தை நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, ஆண்டவர் சொல்லுவாரு, ஆனா இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளாம அனுபவிக்காம என்ன பண்ணிடுவோங்க, போயிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் சபை, இதுக்கு தான் விளக்குறதுக்கு ஒரு பிரசங்கியாரு இதுல தேவைப்படுது. இந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை அடையாமல் எப்படி போனாங்க? ஒரு அம்மா சொல்லுது, ஆண்டவர் சொன்னாரு, நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனா இதெல்லாம் நம்ம அனுபவிக்காமையே போயிருங்களோன்னு ஒன்றும் பயந்தேன். ஆனா அதுக்கு பிறகு இந்த வசனத்தை விளக்கி போதிக்கும் போது தான் தெரியுதான், ஐயோ ஆண்டவர் அதை சொல்ல வரல அப்படின்னு. எப்படி இதை அடையாம போனாங்க அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 15. நிறைய பேர் வராங்க இல்லையா, வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, சபைக்கு வராங்க. கவனிங்க, அந்நிய பாஷைலாம் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காலையிலே ஒரு பாப்பா வசனம் சொல்லிச்சு பாருங்க, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லை அப்பமாக்கும். இதெல்லாம் யாரு கேட்கிறா? யார் கேட்கிறா? பிசாசு கேட்கிறா. அப்படின்னா என்ன? இந்த பைபிள்ல இருக்கிற வசனம் அவனுக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்று சொல்லட்டுமா, நிறைய பேர் ஐயா அவங்க பைபிளை பார்க்காமே சொல்றாங்கன்னு. பைபிளை பார்க்காம பிசாசு என்ன பண்ணுவான், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல வரையும் சொல்லுவான். அதனால உடனே ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. நான் சொல்லியிருக்கேன், 1, பைபிள் வந்து தேவனுக்கு தெரியும், 2வது பிசாசுக்கு தெரியும், 3வது மனுஷனுக்கு தெரியும். அதனால தான் சொல்றாரு, இந்த சத்தம் யாருடைய சத்தம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு தான் உங்களை. எல்லா வசனத்தையும் எடுத்து இதுவும் பைபிள் தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே பைபிள் சொல்லி இருக்குது இல்லையா? யார் பேசுறா, இந்த வசனம் யார் பேசுனது அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு அந்த வசனத்தை தான் நாம பேசணும். அந்த வசனத்தை தான் நம்ம வீட்டில் கொண்டு போய் வைக்கணும், இருதயத்தில் வைக்கணும். இதுவும் பைபிள் தான் இருக்குதுன்னு சொல்லி கண்டு போன விதையெல்லாம் கொண்டு வந்து விதைச்சிருவீங்களா? விதைக்க முடியாது. அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 15. ஆதியாகமம் 15 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15, எல்லாரும் பைபிளை எடுத்து பாருங்க. 3, பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். 4, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனை உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாய் இருக்கும். கவனிங்க, அந்த காலத்துல இந்த பெரிய பெரிய பணக்கார வீட்டுல எல்லாம் வீட்டுக்குன்னு இந்த கணக்குக்காக வேலை ஆட்கள் வச்சிருப்பாங்க. பேர் அவங்களுக்கு பேர் என்ன, கணக்கு புள்ளைன்னு சொல்லுவாங்க. என்ன புள்ள? கணக்கு புள்ள. ஏன் அவங்கள வச்சிருக்காங்கன்னா, இந்த உண்மையா முதலாளிக்கு உண்மையா விசுவாசமா வேலை செஞ்சு கரெக்டா இருக்கிறவனா அவங்க வீட்டில் புள்ள மாதிரி வச்சுப்பாங்க. அப்ப ஆபிரகாம் வாழ்ந்திருந்த அந்த காலத்தில் ஒருவன் அவருக்கு விசுவாசமா வாழ்ந்திருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் என்ன அழைச்சாரு, வந்தேன், எல்லாம் பஞ்சத்தெல்லாம் மேற்கொண்டேன், எல்லாம் எனக்கு கொடுத்தாரு, ஆனா என்ன கொடுக்கல, எனக்கு புத்திர சந்தானம் கொடுக்கல அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட் பண்றான்.
பண்ணப்ப ஐயோ இந்த சொத்தெல்லாம் வேற யாரனா வாரிக்கு போறாங்க, அனுபவிக்க போறாங்க. ஏன்னா என்ன எல்லாம் ஆசீர்வதிச்சாரு, என்ன கொடுக்கல, இதுக்கு உண்டான ஒரு வாரிசை கொடுக்கல. அதனால என் வீட்டில் வேலை செய்யறான் இல்லையா, எனக்கு உண்மையா இருக்கிறான் பாருங்க, அவனுடைய பிள்ளை தான் இந்த சொத்தெல்லாம் என்ன பண்ண போகுது, அனுபவிக்க போகுது. அந்த காலத்துல இப்படி ஒரு சட்டம் இருந்திருக்குது, உனக்கு பிள்ளை இல்லைன்னா உனக்கு விசுவாசமா இருக்கிற அவங்க அந்த சொத்தை அனுபவிச்சுப்பாங்க அப்படின்னு. இவனுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம சொத்தெல்லாம் இந்த யாரோ ஒருத்தன் அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கும்போது தேவன் இவனை சந்தித்து, கவனிங்க, வெளியே கொண்டு போய் சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து வா, உன் சந்ததி இவனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் யாருன்னா நம்புற மாதிரி இருக்கா? கொடுக்குற வாக்குத்தத்தம் எதாவது நம்புற மாதிரி இருக்கா? ஏன்னா அவன் கேட்டது எத்தனை குழந்தை ஒன்னு கேட்டான், எனக்கு புத்திர சந்தானம் இல்லை, வாரிசு இல்லையே அப்படின்னு கேட்கறான். இதுக்கு ஆண்டவர் போய் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்குற, என்னன்னு, வானத்தை எண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி எப்படி இருக்கும் பாருங்க. சொன்னதை நம்பவே முடியல. ஏன்னா நமக்கே தோணும், என்னன்னு இதெல்லாம் நடக்குமா, ஆகுமா? நான் கேட்கறது ஒன்னே இல்லைன்னா இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு, எப்படி நம்புறது? நான் சொல்றேன், அதான் விசுவாசத்தில் நிலைத்து நிற்பது.